அவளை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே நீ பராமரித்து வந்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியானவரே நல்ல கரங்களை தட்டி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. அப்பா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே அதிகாலை நேரம் உற்சாகமா சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயமங்காத பிரகாசமே அல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே ஐயமங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே ஆமென் ஆமென். பரலோக ராஜாவே அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. கரங்களை வெட்டி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையா கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனியோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கு. அதிகாலை நேரமை உயர்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. வெண்மேகமே வெண்மேகமே ஆவியானவரே அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகத்தை பெருக பண்ணும். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கு. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஈரான் போர் சீக்கிரமாய் நிறுத்தப்படும்படி கரங்களை உயர்த்தி பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ இரத்தத்தை விரும்புகிற தேவன் அல்ல. இந்த போர் பதட்டங்கள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறவும், 2 நாட்டுகளுக்கும் சமாதான உடன்படிக்கை உண்டாகவும், இதன் நிமித்தம் ஆண்டவரே குழப்பங்கள் மாறி தேசம் சமாதானமாய் இருக்கவும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே தேர்தலுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நடக்கிற 17வது சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேர்தலிலே உடைய வல்லமை விளங்கவும் தேவ சித்தம் நடக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையான தேவன் மகத்துவமான காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 11, 12 தேர்வு எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு பின்பு அவர்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கவும், அதற்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைந்து பலனடைந்து கீழே வேறு பெற்றி மேலே கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசும். ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருக்குள் வேர் கொள்ள, இன்னும் கர்த்தருக்குள் பலனடைய, இன்னும் கர்த்தருக்கு அருகில் நெருங்கி வர, இன்னும் உடைய சத்தம் கேட்கிற பிள்ளையாய் மாற என்னை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்கள், அலட்சிய போக்குகள் விலகி நான் இன்னும் தேவனுக்கு கிட்ட வர கத்தங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் வார்த்தைகளை எங்களுக்கு தாரும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கரங்களை விட்டு அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் சற்று கவனமாய் கவனித்து கேட்க பட்சமாய் அன்பாய் கேட்கிறேன். அநேகருக்கு இன்றைக்கும் என் ஆசீர்வாதத்துக்கு நான் தான் தடை, நான் தான் தடையா இருக்குன்னு அநேகருக்கு இன்னும் தெரியறதில்லை. அநேகருக்கு நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல அந்நிய பாஷை பேசுறேன், ஆனா என் ஆசீர்வாதத்துக்கு நான் தான் தடையா இருக்கிறேன் அப்படின்னு அநேகருக்கு இன்னும் புரியறதில்லை. நல்ல ஜெபிக்கிறவங்க தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அவங்க தான் தடை. ஏன் கர்த்தரை உயர்த்தலைன்னா அதுக்கு நம்ம தான் தடை. நான் கேட்ட ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கல, அதுக்கு நம்ம தான் தடை. வேதத்தில் சில காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன், உங்களுக்கு நன்றாக புரியும். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை நல்லா பாடிட்டா, நல்லா ஆராதிச்சுட்டா, காணிக்க கொடுத்துட்டா, ஊழியம் செஞ்சுட்டா கர்த்தர் வானத்தை அப்படியே திறந்து விட்டுருவாரு. அதெல்லாம் திறக்க மாட்டார். தேவன் கோட்பாடுகளுக்கு உட்பட்டவர். ஒரு மனிதன் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமானால் அந்த மனிதனுக்கு செய்வர் சில நிபந்தனைகளையும் சில கட்டுப்பாடுகளையும் சில ஒழுங்குகளையும் வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம நன்றாக ஜெபித்தாலும் நன்றாக ஆராதித்தாலும் நன்றாக கொடுக்கவளாக இருந்தாலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம தடையாக இருக்க முடியும். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நம்மையே தடையாக இருக்க முடியும். ஆனால் யாரும் என் ஆசீர்வாதத்திற்கு நான் தான் தடையாக இருக்கிறேன் என்பதை அநேகர் உணர்வதில்லை. என் ஆசீர்வாதத்திற்கு நான் தான் தடை அப்படி என்பதை யாரும் எளிதில் உணர்வதே இல்லை. அப்படிப்பட்ட சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி காண்பிக்கிறேன். கர்த்தரை நமக்கு கிருபையாய் கர்த்தர் காப்பாராக. சில நேரங்களில் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதாமே, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், ஆல் ஈச் அண்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் யூஸ் பண்ணிக்க, எல்லாவற்றையும் எடுத்துக்க, இந்த ஒன்று மட்டும் உனக்கு வேண்டாம், விலைக்கு வைக்கிறார். ஆனால் ஆதாமின் ஒரு சின்ன பலவீனம், கீழ்ப்படியாத ஒரு காரியம் அவனை தோட்டத்தை விட்டு துரத்துவதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு சின்ன கீழ்ப்படியாமை. அவனுக்கென்று தேவன் ஏற்படுத்தின அந்த ஏதேன் தோட்டம், அவனுக்கென்று தேவன் ஏற்படுத்தி கொடுத்த வேலை, அவனுக்கென்று தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த துணைவி, எல்லாவற்றையும் தேவன் அமைத்து கொடுத்தார். ஆதாமிடம் காணப்பட்ட ஒரு சின்ன கீழ்ப்படியாமை அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகினது. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்க வல்ல அந்நிய பாஷை பேசுங்க, பயங்கரமா குதிங்க, ஒன்றும் நடக்காது. ஆனால் சின்ன கீழ்ப்படியாமை பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க வைக்கும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். சின்ன கீழ்ப்படியாம வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்மளை இழக்க வைக்கும். எப்பொழுது நம்ம வளர்ந்துட்ட உடனே நமக்குள்ள மனசு என்னன்னா, சுயத்தை சார்ந்து, எனக்கு எல்லாமே தெரியும். அந்த சுய பலத்தை என்றைக்கு சார்ந்து கொள்கிறோமோ அன்றைக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக தடைபட்டுரும். சின்ன கீழ்ப்படியாமை பெரிய ஆசீர்வாதத்தை அப்படியே தள்ளி விட்டுரும். அநேகருடைய வாழ்க்கையில நல்ல ஜெபிக்கிறோம், விழுந்து விழுந்து ஜெபிக்கிறோம், உபாஸ் ஜெபங்கள்ல, ஆண்டவரே இவ்வளவு தூரம் வந்து போராடி ஜெபிக்கிறோம், ஏன் ஆண்டவரே இன்னும் இந்த காரியம் நடக்கல, ஏன் இவங்க குடும்பம் உயர்த்தப்படல அப்படின்னு, ஆண்டவர் ஏன் இவங்களை நம்ப முடியல, பலங்களை நல்ல கவனிங்க. அவங்க ஆண்டவர் ஏன் என்னை ஏன் நம்ப முடியல, ஆண்டவர் ஏன் அந்த ஆசீர்வாதத்தை ஏன் இன்னும் கொடுக்கல. அப்ப ஆண்டவர் நான் கேட்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பதற்கு என்ன தடை? என்னைக்கு அது கேட்டிருக்குவோமா? ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை இன்னும் உயரவில்லை, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை, நான் எதிர்பார்த்தபடி எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்கல, என்ன ஆண்டவரே என்னிடம் ஏதாவது குறை இருக்கிறதா, நான் ஏதாவது அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கிறதா, நான் ஏதாவது ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறதா, என்னை நான் திருத்த வேண்டியது இருக்கிறதா, என்னை நான் சரிப்படுத்த வேண்டியது இருக்கிறதா, என்னை நான் ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கிறதா அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. என்ன நினைக்கிறோம், நான் இஷ்டம் போல வாழுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் கொடுத்துடணும். அது ஒரு நாள் வேதத்தின்படி கோட்பாடுகள் அல்ல. நாம் என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் ஆராதித்தாலும், என்னதான் காணிக்கை கொடுத்தாலும், என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும், வேதம் சில ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதற்கு சில ஒழுங்குகளையும் சில கட்டுப்பாடுகளையும் சில ஒழுக்க முறைகளையும் பரிசுத்த வேதம் நமக்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன ஒரு காரியத்தை சொல்றோம். அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை குறிப்பிட்டார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சொன்ன உடனே நல்ல கவனிங்க. ஆபிரகாம் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருக்குமா? ஆபிரகாம் அன்றைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் 24:35 வாசிங்க. ஆதியாகமம் 24 அதிகாரம் 35 வாசிக்கலாம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதையும் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? ஐயா, ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பது நல்ல கவனிங்க. உயரத்தில் இருந்த சில பரிசுத்தவான்கள் உண்டு. உயரத்தில், விசுவாசத்தின் உயரத்தில் ஆபிரகாம், பரிசுத்தத்தின் உயரத்தில் யோசேப்பு, சரியா? ஜெபத்தின் உயரத்தில் தானியேல், பொருத்தனை நிறைவேற்றுவதில் உயரத்தில் எப்தா. அப்படி பரிசுத்த வேதாகமத்தில் உயரத்தில் இருந்தவர்கள் உண்டு. உயரத்தில், பரிசுத்தத்தின் உயரத்தில், விசுவாசத்தின் உயரத்தில், அர்ப்பணிப்பின் உயரத்தில், ஜெபத்தின் உயரத்தில், உபவாசத்தின் உயரத்தில், கீழ்ப்படிதலின் உயரத்தில் இருந்த அநேகர் உண்டு. படிப்படியாக சொல்லிட்டே வந்து வரலாம். அந்த உயரத்தில் இருந்தவர்களில் விசுவாசத்தின் உயரத்தில் இருந்தவன் ஆபிரகாம். ஆனா அவருடைய அந்த கீழ்ப்படிதல், வாசிங்க எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் 8 வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் 8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இங்க பாருங்க, போகிற இடம் இன்னதென்று ஆண்டவர் கேள்வியை கேட்கல. ஆனா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நல்ல ஜெபிக்கிறீங்க, ஆனா ஆசீர்வாதம் தடைபடுது. நல்ல ஜெபிக்கிறீங்க, போராடி பார்க்குறீங்க, நடக்கல. ஏதோ ஒரு கீழ்ப்படிதல் தேவைப்படுது ஆண்டவருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம செய்கிற மிஸ்டேக், நம்ம செய்கிற எரர், அது ஆண்ட ஆசீர்வாதம் அப்படியே தட்டி விடுது. ஒரு சின்ன காரியம் அப்படியே தட்டி விடுது. அது அவன் கேட்க எடுத்து புறப்பட்டு போனான். அப்ப அந்த ஆபிரகாமனுடைய ஒரு மனப்பூர்வமான ஒரு கீழ்ப்படிதல் அவனை ஒரு உயரத்தில், ஆசீர்வாதத்தில் உயரத்தில் வைத்ததுக்கு காரணம் அவனுடைய ஜெபம் அல்ல, அவனுடைய உபவாசம் அல்ல. அவன் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தான். அந்த மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் அவனை ஆசீர்வாதத்தின் சிகரத்தில், உயரத்தில் வைத்து அலங்கரித்து அழகுபடுத்தி இன்றைக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுதல் உயர்ந்தவன் என்று சொல்வதற்கு காரணம் ஆபிரகாமிடம் காணப்பட்ட ஒரு சின்ன கீழ்ப்படிதல். அன்றைக்கு ஆண்டவர் எங்க போகணும்னு நீங்க சொல்லல, எங்க தங்கணும்னு நீ சொல்லல, அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லி கீழ்ப்படிவதற்கு ஆபிரகாம் தயங்கி இருப்பான் என்றால், கீழ்ப்படிவதற்கு தள்ளி போட்டிருப்பான் என்றால், கீழ்ப்படிவதற்கு மனப்பூர்வமற்றவனாய் போயிருந்திருப்பான் என்றால், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாம் சொந்தக்காரனாக இருக்க மாட்டான். அநேகருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? அவங்க தான் தடை, வேற யாருமே கிடையாது. ஆண்டவர் என்னை நம்பாமல் இருப்பதற்கு முதல் காரணம் நான் அதை மூலம் முடிச்சுக்கணும். தேவன் என்னை நம்பாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என் வாழ்க்கையில் காணப்படும் சில அருவருப்பான காரியங்கள், ஒப்பு கொடுக்காத சில தன்மைகள். ஆகவே தேவன் என்னை நம்பவில்லை. நான் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஆசீர்வாதத்திற்கு நானே தடையா இருக்கிறேன். அப்பதான் அதை திருத்தி கொள்ளும் போது, சரிபடுத்தி கொள்ளும் போது அவருடைய காரியங்கள் நிச்சயமாய் மாற்றங்கள் உண்டாகும். சரியா? ஆதாம சொல்ற சில வார்த்தைகளுக்குள் நான் கடந்து வருகிறேன். இப்ப ஆதாமுக்குள் ஆண்டவர் வருகிறார். வந்து கேட்கிறாரு, ஆதாமே நீ உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? நல்ல கவனிங்க, நிர்வாணி என்று சொன்னவன் யார்? இப்ப உடனே அவன் தன் தவறை ஒத்துக்கொள்ளல. நல்ல கவனிங்க, திரும்ப சொல்றேன், தேவ சமூகத்தில் போய் ஒரு மனிதன் தன் தவறுகளை, தப்புகளை, பாவங்களை அறிக்கை செய்யாமல் இருந்தாலே ஆசீர்வாதத்துக்கு தடை. அவன் தன் தவறை ஒத்துக்கொள்ளாத வரையிலும் தேவன் ஒரு மனிதனை கண்டிப்பாய் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டணும். எளிமையா நான் உங்களுக்கு சொல்றேன், மேடையில மட்டும் வந்து ஜெபம் இல்லை, இரவும் பகலும் ஜெபிக்கிறோம் சபைக்காக. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன கீழ்ப்படியாமை ஆசீர்வாதத்தை அப்படியே புரட்டி போட்டுரும். ஆசீர்வாதத்தை நேரம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே செஞ்சிட்டோம் தவறு, அந்த தவறை ஒத்துக்கிடல பாருங்க. அவன் ஆதாம் தவறை ஒத்துக்கொண்டிருப்பானால் அவன் ஆண்டவர் அவனுக்கு ஏதாவது ஒரு ரிமெடி செஞ்சிருப்பாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆதாமை துரத்தி விட்டாராம்.
அந்த வார்த்தையை படிக்கிற போது அந்த வார்த்தை ஒரு பலமான வார்த்தையா இருக்கிற வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு, இப்ப பாருங்க என்ன பண்ணாரு, துரத்தி விட்டார். இப்போ ஆதாம் தேவனுடைய நம்பிக்கையை இழந்து விட்டான். ஆதாம் தேவனுடைய நம்பிக்கை இழந்து விட்டது காரணம் என்ன? விபச்சாரம் பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, கொலை செஞ்சானா, கொள்ளை அடிச்சானா? தவற ஒத்துக்கிடல. தட்ஸ் ஆல். சின்ன கான்செப்ட், பெரிய தப்புன்னும் பண்ணல, தவற ஒத்துக்கிடல, அவ்வளவுதான். தோட்டத்தை விட்டு துரத்த காரணம் அதுதான். நான் திரும்ப சொல்றேன், ஆசீர்வாதத்துக்கு தடை வேற யாரும் இல்லை, நம்ம தான் தடை. ஆசீர்வாதத்துக்கு தடைகள் வேற யாருமே கிடையாது, நம்ம தான் தடை. இப்ப வந்து கேட்கிறாரு, ஆதாமே விளக்கப்பட்ட கழியை பிடிச்சிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கவனிங்க, ஆசீர்வாதத்தை சுமக்க வேண்டியவன் சாபத்தை சுமந்தான். ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டிருந்த அவன், நல்ல கவனிங்க, அவன் மேல தெய்வ மகிமை இருந்தது, மகிமை இழந்தான். மகிமையை சுமக்க வேண்டியவன் மகிமையை இழந்தான். ஒரே ஒரு காரணம் தெரியுமா? அப்படி தன் தவறை தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொள்ள மனதில்லாதவர்கள். இன்றைக்கும் சரி, ஆண்டவரே நான் இவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் என்னை திருத்திக் கொள்ளுகிற, சரிப்படுத்திக் கொள்ளுகிற, ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிற ஏதாவது காரியம் இருந்தால் நான் மனப்பூர்வமாய் செய்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிற போது அந்த மனிதனுக்கு இறங்குகிறார். நல்ல கவனிக்கிற 2 ஆலயத்துக்கு போறாங்க. பரிசேயன் ஆயக்காரன் ஜெபிக்க போறான். ஆனால் பரிசேயன் அவன் தன் ஜெபிச்சான், ஆனா இவன் தன் தவறை அறிக்கை செய்தான். ஆண்டவர் பார்த்தாரு, அவ்வளவுதான். அவனுக்கு குவாலிட்டி, தேவன் ஆசீர்வதிப்பதற்கான குவாலிட்டி அப்படிதான், ஒரே குவாலிட்டி. நீ தவறு செஞ்சியா? எஸ் ஆண்டவர், செஞ்சுட்டேன். ஐ ஆம் எ ஹியூமன், நான் ஒரு மனுஷன், என்ன அறியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க. ஆனா சொல்றது கை வர மாட்டேங்குது. தன் தவறை உணர்கிறவன் யார்? அதான் வேதம் சொல்லுகிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கண்டிப்பா இரக்கம் வருவான். நீதிமொழி 28:13 நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கான தடைகள் வேற யாருமே கிடையாது, பிசாசு கிடையாது. என்ன சொல்றது, பிசாசு பயங்கரமா போராடுற. நல்ல கவனிக்க, ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி நம்முடைய ஹியூமன் எரர் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் நம்முடைய ஹியூமன் மனித தவறுகள் இருக்கிறது. அந்த மனித தவறுகளை ஒத்துக்கொள்வதற்கும் அந்த மனித தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் அநேகருக்கு விருப்பம் இல்லை. ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஹியூமன் எரர் இருக்கு, ஒரு மனித தவறு இருக்குது. சமீபத்தில் ஒரு கம்பெனில ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, ஒரு தம்பிக்கு வந்துட்டு. அப்போ அவனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு போகும்போது 8000 ரூபா ஜம்பு, அவனுக்கு 8000 ரூபா ஜம்பு ஆகும். அந்த அவனுக்கு கிடைக்கல. அப்போ என்ன வந்து கேட்டேன், சொன்னாப்புல பாஸ்டர் ஜெபிச்சுக்கோ, நானும் ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு கிடைக்கல. அப்ப எனக்கு கிடைக்கலன்னு நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன். ஏன்னா இவன் அநேக நாட்கள் லீவ் எடுக்கிறவன், கம்பெனிக்கு லேட்டா போறான். அப்ப அந்த ரிப்போர்ட்ல இருக்குமா இல்லையா? அப்ப நான் சொல்றேன், அவன் கேட்கிறேன், அவன் உயர்வுக்கு யார் தடை? மேனேஜர் இல்ல. அவன் 8000 ரூபாய் சம்பளத்தை இருந்தது காரணம் மேனேஜர் இல்ல, உன்னுடைய தப்பு, உன்னுடைய தவறு. நீ சரியான நேரத்தில் வேலைக்கு போயிருந்திருப்பாய் என்றால், லீவு போடாம போயிருந்திருப்பாய் என்றால், அந்த 8000 ரூபாய் சம்பள உயர்வு மட்டுமல்லாமல் உனக்கு உயர்வு கிடைச்சிருக்கும். அந்த முதலாளி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க முடியும்னா, முதலாளி உன்னை நம்பல, அதனால உனக்கு சம்பளம் தரல. அந்த ஹியூமன் எரர், மனித தவறுகளை, மனித தப்புகளை யாரும் ஒத்துக்கொள்றதே கிடையாது. மனித தப்புகளை ஒத்துக்கொள்றதே கிடையாது. அப்ப என்றைக்கு நம்முடைய தவறுகளை, நம்முடைய தப்புகளை, நம்முடைய பலவீனங்களை, ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்றது யாருன்னா நம்ம தான் அலட்சியம் பண்றோம். நல்ல ஜெபிக்கிறோம், நல்ல வேதம் வாசிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை நான் தான். என் ஆசீர்வாதத்தை நானே தட்டி விடுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் கர்த்தர் அந்த காலை நேரத்தை சொல்லுகிறார், நம்முடைய ஹியூமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம், மனித தவறுகளை, ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற தவறுகளை, தப்புகளை, குற்றங்களை, குறைகளை, மீறுதல்களை, அக்கிரமங்களை நம்ம தேவ சமூகத்தை சொல்லி மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் உண்டாகும். கரங்களை பற்றி ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் பல ஆட்களை எச்சரிச்சிருக்கிறாரு. ஆனா யாரும் எச்சரிப்பை அலட்சியப்படிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், வந்துட்டு இந்த ஒரு கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம், அலட்சியம் பண்ணலாம். அதே போல ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே
உன்னை சாத்தான் புலகளை சொடுகிற மாதிரி புடைக்கும்படி அதிகாரம் பெற்றுக்கொண்டான். அலட்சியம் விடனா. மடிக்க போகும்போது தாவீது சாலமோனை கூப்பிட்டு சொல்றார், சாலமோன் ஒன்று புரிஞ்சுக்க, உன் தேவனாய் கர்த்தரை முழு மனதோடு தேடு, நீ அவரை விட்டால் அவரை விடுவார்னாரு. அந்த காலத்தில் அவனுக்கு பொருந்தல, ஆனா பின்னாட்கள் அவனுக்கு பொருந்துச்சு. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சில எச்சரிப்புகள் அந்த தற்சமயத்துக்கு அது பொருந்தாது, பின் நாட்களில் அது கண்டிப்பாய் பொருந்தும். அப்ப தேவன் சொல்லதை முதல்ல புரிந்துவிடணும். நம்முடைய தவறுகளை மறைக்க நினைக்க கூடாது. அதுதான் ஆசீர்வாதத்தை தட்டி எறிந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் சரியாய் அர்ப்பணிப்போமானால் இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். கரலை வெற்றி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கரலை வெற்றி அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்தே உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஆதாம் இந்த சின்ன அலட்சிய போக்குனால ஆதாம் இழந்த சில காரியங்களை உங்களுக்கு வரிசையாய் நான் சொல்லி நான் ஜெபத்துக்குள் நடத்த நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். நேராய் திருத்திக் கொள்ளுவோம். 3வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 7-8. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, ஒளித்து கொண்டார்கள். அடுத்த வருஷம் சேர்த்து படிச்சிருவோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இங்க கவனிங்க, தேவன் ஒரு மனிதன் எங்கே இருக்கிறான் என்று தெரியலன்னா அவர் கடவுளே இல்லை. அவர் கடவுளே கிடையாது. ஒரு மனிதன் எல்லாம் அவருக்கு ஒரு வெளியரங்கமா இருக்கிறது. ஆதாம் எங்க இருக்கு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உன் வாயினால நீ சொல்லு. நீ செஞ்ச மிஸ்டேக் உன் வாயினால சொல்லு. நீ செஞ்ச தப்பு நீ வாயினால சொல்லு. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்றான். ஆண்டவரே சத்த நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். நல்ல கவனிங்க, முதல் காரியம் அவன் அந்த தேவன் விலக்கினதை வேண்டாம் என்று சொன்னதை அவன் செய்தபோது அவன் மேல் இந்த மகிமையை அவன் இழந்தான். முதல் காரியம், தேவன் அவன் மேல் வைத்த அந்த மகிமையை அவன் இழந்தான். இது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய இழப்பு. புரிந்து கொள்ளல. அவனுடைய மகிமை அவனை மூடி இருந்தது. மகிமை அவனை அழகாய் அலங்கரித்திருந்தது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைய அலங்கரிக்கிறது தேவ மகிமை. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைய மகிமை, தேவ மகிமை மூடணும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வசிக்கும் போது இயேசு ஜெபித்த போது தேவ மகிமை மூடியதை பார்க்கிறோம். நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு துதித்த போது தேவாலயத்தை தேவ மகிமை மூடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குளோரி என்ன தெரியுமா? மகிமை. அதுதான் அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அதுதான் அவனுடைய சொத்து, அதுதான் அவனுடைய ஆஸ்தி, அதுதான் அவனுடைய சம்பாத்தியம், அதுதான் அவனுடைய மேன்மை, அதுதான் அவனுடைய உயர்வு, அதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியம். ஆனா அதை ஃபர்ஸ்ட்ல அவன் இழந்துட்டான் பாருங்க.
ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் அலட்சியப்படுத்துகிற முதல் காரியம் குளோரி. தேவ மகிமையை தான் அநேகர் இழக்கிறாங்க. தெரியல, நான் செய்கிற இந்த சின்ன மிஸ்டேக் என் மேல் இருக்கிற மகிமையை துரத்திடும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நான் இஷ்டம் போல வாழ்றேன், ஒரு செல்போன்ல வச்சு தேவையில்லாத பார்க்கிறேன். என் மேல தேவன் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார், ஒரு தேவ பிரசன்னத்தை என் மேல் வைத்திருக்கிறார். அது என்னை விட்டு விலகும் அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. என்னை அனைவருடைய வாழ்க்கை என் வெறுமையா இருக்குது, என் வறட்சியா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை என் வறட்சி, தேவ மகிமை இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வறட்சிக்கும் ஆவிக்குரிய பாலைவனத்துக்கு ஆத்துமாவில் பாலைவன வாழ்க்கை, ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில வெற்றிடங்கள் இருக்கிறது, வெறுமை இருக்கிறது, எல்லாமே இருக்குது. பணம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, வீடு இருக்குது, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அது காரணம் என்ன தெரியுமா? மகிமை போனதுனால. காட் பிரசன்ஸ் வெளியில போயிடுச்சு, தேவ மகிமை போயிடுச்சு. கர்த்தர் பலமுறை எச்சரிச்சு பார்த்தாரு, பலமுறை சொல்லி பார்த்தாரு, உன்னை திருத்திக்கப்பா, உன்னை சரிப்படுத்திக்கப்பா, உன்னை ஒழுங்குபடுத்திக்கப்பா அப்படி சொன்ன. நீ நியாயம் தீர்ச்சிடும், நான் சரியா இருக்கிறேன், எந்த எந்த தப்பு இல்லை, எந்த எந்த குறையும் இல்லை, ஐ ஆம் கரெக்ட் சொல்லிட்டேரு. தேவ மகிமை போயிடுச்சுன்னா ஒரு மனித வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. ஒரு மனிதன பிள்ளைகளை மூடுகிறது தேவனுடைய மகிமை, பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த மாதிரி அதுதான் அவர் சொன்னாரு, ஆண்டவரே உன் சமூகம் எனக்கு முன்பாக சொல்லட்டும், நீர் எனக்கு முன்பாக சொல்லாவிட்டால் அனுப்பி விடாதீர்கள் என்றான் மோசே. அதான் சங்கீதக்காரன் சொன்னான் 27 சங்கீதம் 4 வசனத்துல, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை அவருடைய மகிமையை காண விரும்புகிறேன் என்று சொன்னான். மோசே சொன்னான், ஆண்டவருடைய மகிமையை பார்க்க விரும்ப வேண்டும் என்று சொன்னான். ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவ மகிமைக்குள்ள இருக்கணும். அந்த மகிமை இருந்தாதான் மரியாதை. ரட்சிக்கப்படுறதுக்கு அடையாளம் தேவ மகிமை. அந்த தேவ மகிமையை முதல் அவன் இழந்தான், நீ இழக்க கூடாது. உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன், நம்ம ஊழியம் செய்யலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், அதனால பெரிய தலைன்னு அர்த்தம் இல்ல. மகிமை இழந்துடாத, தேவ மகிமை இழக்காத. ஒரு தப்பு, மகிமை இழந்த விலை கொடுத்தலாம் வாங்க முடியாது, நீ காணிக்க கொடுத்தலாம் சம்பாதிச்சிட முடியாது, நீ ஊழியம் செய்யறதுனால வந்துடாது. தேவ மகிமை இழந்தா நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, அதுக்கு நீ குப்பையா மாறிடுவ. ஒரு மனிதனை உயர்த்துவது தேவ மகிமை. அவன் தேவ மகிமை இழந்தான். நல்ல கரங்களை உயர்த்தி, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கே வாருமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. நாகமான் எலிசாட்ட வரான். அவனுக்கு என்னன்னா தொட்டு குணமாக்கணும். தூரத்தில் நின்று பார்த்த போய் யோர்தான்ல முழக்கும், யோர்தான்ல 7 தடவை முங்கிட்டு பாப்பா, அவன் முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க அவனுடைய ஸ்டேஜ். ஏன்னா அவன் படைத்தளபதி, அந்த திமிரு. சிலவங்களுக்கு தெரியும்ல, அதிகார திமிரு, ஆணவ திமிரு, நான் என்ற திமிரு அந்த அந்த நாகமானுக்கு இருந்துச்சு. நான் யார் தெரியுமாடா? ஒரு பெரிய சீரிய தலைக்கு நான் தளபதி, நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான்லாம் குளிக்க மாட்டேன், கீழ்ப்படியல, கிறிஸ்டோயா போ. சிலவங்க நம்முடைய ஆணவங்களும் நம்மளை கீழ்ப்படியாம தடுக்கும். நம்முடைய படிப்பும், நம்மிடம் இருக்கிற பணமும், நம்மிடம் இருக்கிற கௌரவமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம தடுக்கும். நம்முடைய குளோரி அப்படியே கீழே தள்ளி விட்டுரும். அது தேவனுக்கு கீழ்ப்படியாமை காரணங்கள் நம்ம மேல இருக்கிற தேவ பிரசனத்தை அப்படியே தள்ளி விட்டுரும், தேவ மகிமையை அப்படியே தள்ளி விட்டுரும், தேவ ஐக்கியத்தை நம்மளை விட்டு உடைச்சு. ஒரே ஒரு காரியம், சின்ன காரியம் தான், கீழ்ப்படியாமை. கடைசியில் ஒருத்தர் சொன்ன, ஒரு தலையில குட்டு வச்சான் அவருடைய படைத்தலைவர் சார், எஜமானே இதை விட அந்த தீக்கத்தை பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா கீழ்ப்படிந்திருப்பீர்ல. ஆமா, இப்போ 7 தடவை முங்க தானே செய்யறாரு, கீழ்ப்படிடா. கீழ்ப்படித போது அவனுக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. அலட்சியப்படுத்தி இருப்பான், சுகம் பெற வேண்டியதை அலட்சியப்படுத்தி இருப்பான், பரிபூர்ண சுகம் கட்டதை அலட்சியப்படுத்திருப்பான். அலட்சியப்படுத்த காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லாம் நல்லா ஜெபிக்கிறோம், ஆனா நம்மிடம் இருக்கக்கூடிய ஹியூமன் மிஸ்டேக் நிறைய இருக்குது, நம்முடைய தப்பு நல்லா இருக்குது. என் வளர்ச்சிக்கு நான் தான் தடை, என் முன்னேற்றத்துக்கு நான் தான் தடை, ஆண்டவர் என்னை நம்பாம இருக்கிறது நான் தான் தடை, தேவன் என்னை உயர்த்தாம இருக்கிறதுக்கு நான் தான் தடை, எனக்கு வழியை திறக்காம இருக்கிறதுக்கு நான் தான் தடை.
அதை நம்ம முதல்ல புரிந்து கொண்டு, ஆண்டவரே என் வளர்ச்சிக்கு நானாகவே தடையாக இருக்கிறேன், என் முன்னேற்றத்திற்கு நானே தடையாக இருக்கிறேன், என் ஆசீர்வாதத்திற்கு நான் தான் தடையாக இருக்கிறேன், என்னை ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிற போது ஆண்டவர் கிருபையாய் மனம் இறங்குவார். முதல்ல ஆதாமை மேல் இருந்த அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் வெளியிலே போயிட்டு அப்படி தேவ மகிமை பெற்று. இப்பதெல்லாம் கவனிங்க, தேவனை சந்திக்கிறவன் ஒளிந்து கொள்ளுகிறான். தேவனை முகமுகமாய் பார்க்கிற அந்த பேச போயிடுச்சு பாருங்க. தேவ மகிமை போயிடுச்சுன்னா முகமுகமா பார்க்க முடியாது. நீ ஜெபிக்கும் போது தேவனுடைய முகத்தை கம்பீரமாய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு 33 யோபு 33ல. தேவனை முகமுகமாய் நீ பார்க்க வேண்டுமானால் அந்த தேவனுடைய அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஒன்றை இருக்கணும், தேவ மகிமை ஒன்றை இருக்கணும். நம்முடைய தவறு, நம்முடைய தப்பு, நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அறியாமை, நம்முடைய சீர்கேடுகள், நம்முடைய அருவருப்புகள், அசிங்கங்கள் தேவனை விட்டு வெளியே தள்ளிரும். நல்ல ஜெபிக்கலாம். அதனால சொல்லிட்டு கர்த்தர் சந்தோஷப்பட்டுற மாட்டார். தேவன் முதலில் நம்மிடம் இருக்கிற ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை பார்க்கிறார், உண்மை உள்ள வாழ்க்கையை பார்க்கிறார், நேர்மை உள்ள வாழ்க்கையை பார்க்கிறார், கீழ்ப்படியில் உள்ள வாழ்க்கையை தான் தேவன் முதலில் பார்க்கிறார். அப்ப அந்த மகிமை அவனை விட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். கரங்களை பற்றி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஏனென்றால் கர்த்தர் அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நல்ல கோடிங்க. இப்ப 2வது ஏதேன் தோட்டத்தை இழந்தான். அப்ப அது எதை இழக்கிறான்? அவனுக்கு என்று அவனுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அவனுக்கு என்று நான் சொல்றேன், தேவ ஜனமே ஒன்று புரிந்து கொள். உனக்கு என்று தேவன் வைத்த ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு யாரும் காரணம் இல்லை, நீதான் காரணம். உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற உயரத்தை இழப்பதற்கு காரணம் நீதான். ஆதாமுக்கு என்றே தேவன் தோட்டத்தை உருவாக்கினார். உருவாக்கி ஒரு மகிமையான 4 ஆறுகள் பாய்கிற இடம், சாப்பாட்டு, வேலை எல்லாமே கொடுத்தார். அவனுக்கு என்று, அவனுக்காக, அவனுக்கு என்று, அவனுக்காக உண்டாக்கப்பட்டதை அவன் இழந்தான். எது தெரியுமா? அறிக்கை செய்யாததுனால. அவனுக்கென்று அவனுக்காக உருவாக்கப்பட்டது. சில நேரங்களில் நான் பார்க்கிறேன், தேசமெங்கும் கடந்து போகிறேன், அநேகருக்கான ஊழியக்காரர்கள் தடையை நான் பார்க்கிறேன். தடை அவங்க தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கென்று ஏற்படுத்தப்பட்டதை, எனக்கென்று தேவன் வைத்திருக்கிறதை, எனக்கென்று தேவன் கொடுக்க விரும்புவதை தேவன் கொடுக்க விரும்பாமல் தடுப்பதற்கு காரணம் என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. அவன் அவனுக்கென்று இருந்ததை அவன் அது பண்ணிட்டான். இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை முதல்ல நம்பர் 1 தேவ மகிமையை இழந்தான். 2வது என்ன பண்ணா? அவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தோட்டத்தை இழந்தான். 3வது என்னன்னா, தேவன் இருக்கிற உறவை இழந்தான், தேவ சத்தம் கேட்பதை இழந்தான். 3வது தேவனுடைய இருக்கிற ஐக்கியத்தை இழந்தான். தேவனோடு இருக்கிற அந்த தேவ சத்தம் கேட்கும் எல்கையை விட்டு வெளியே அனுப்பப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், சின்ன மிஸ்டேக். அப்ப ஆசீர்வாதத்துக்கு அவன் தான் தடை, மற்ற யாருமே இல்லை. நம்ம வாழ்க்கை சில நேரங்களில் போவோம், வீட்டுக்குள்ள போவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், புது குடும்பம், நல்ல காரில் வந்துருந்தாங்க, இறங்கி வந்து நல்ல ஒரு இதாக இருக்காங்க. அவர் சொல்றாரு, பாஸ்டர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழப்பாக இருக்கு, நல்ல தொழிலில் இருந்தேன் அப்படின்னு. நான் தெபிச்சு அந்த பிள்ளை கூட சமாதானமாக இருக்கீங்களான்னு கேட்டேன். சமாதானமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன அப்படி பார்த்தா, அந்த பொண்ணு பார்த்து 2 வாரமா 3 வாரமா வந்துச்சு. சமாதானமாக இருக்கியாம்மா அப்படின்னு கேட்டேன். அதை கூட சொல்ல, தினமும் சண்டை போடுறா சார். நான் கேட்குறேன், நீ நல்லா ஜெபிக்கிற, கரெக்ட், ஓகே, 100% சல்யூட். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படுறதுக்கு 1 மணி நேரம் இருக்கணும்ல. கரெக்டு தான், உண்மைதான். ஆனால் பட் அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாரு நீ தான் தடை. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, நான் எப்படி வேணாலும் இருந்தா கர்த்தர் கேட்டுருவார். இல்லை, அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஒரு அம்மா அன்னை பேசுது, நான் இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர் தேசத்துக்கு. நான் சொல்லம்மா, தேசத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறது நிப்பாட்டுமா, எனக்கு தெரியும் எந்த ஜெபம் கேட்க. இன்னைக்கு அநேகருக்கு எந்த ஜெபம் கேட்கப்படும் வெளிச்சம் இல்லை. ஜெபத்தை குறித்த தெரியும், ஜெபத்தின் ஆழமான வெளிச்சம் இல்லை. ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் அவன் தேவனுக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. பெரிய கிங்கு, பெரிய கிங், ஜெபத்துடைய கிங், ஆராதனையின் கிங், ஆராதனையில் உயரத்தில் இருந்தவன், ஜெபத்தின் உயரத்தில் இருந்தவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தவன், தேவனுடைய சான்றிதழை பெற்றவன் தாவீது. தாவீது தவறு செய்த போது குழந்தையை கர்த்தர் அடித்தார். ஜெபிச்ச உடனே 7 நாள் உபவாசம் பண்ணினான்.
தாவீதுக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. தாவீதுக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. வேதம் சொல்லுங்க 35:13 சங்கீதத்துல, என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது. தாவீது தான் இஸ் a great தான். ஆண்டு இதயத்தை ஏற்றவன் சொன்னவன் தான். ஆராதனையின் சிகரம் தான். தேவனை நம்பினவன் தான். கோலியாத்தை வீழ்த்தினவன் தான். மகிமையான பாத்திரம் தான். வைராக்கியம் பாராட்டினவன் தான். சிங்கத்தின் கடியும் கிழிச்சவன் தான். ஆனா அவன் தவறு செய்தபோது கர்த்தர் கேட்கல, ஜெபத்தை கேட்கல கர்த்தர். ஒன்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து விட்டு ஆராதித்து விட்டால், எப்படி வேண்டும் வாழ்ந்து ஜெபித்து விட்டால், எப்படி வாழ்ந்து விட்டால் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார். அதெல்லாம் கேட்க மாட்டாரு. நம்மை திருத்த வேண்டிய பகுதிகள், ஒழுங்குபடுத்த வேண்டிய பகுதிகளை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தினால்தான் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ஆதாமுக்கு கர்த்தர் பண்படுத்தவும் காக்கவும் அவனுக்கு வேலையை கொடுத்திருந்தார். இப்ப அந்த இடத்தை விட்டு அவன் துரத்தப்படுகிறான். அந்த வேலையை அவன் இழக்கிறான். அந்த இடத்தை இழக்கிறான். தேவ உறவை இழக்கிறான். தேவ சத்தம் கேட்பதை இழக்கிறான். தேவ மகிமையை இழக்கிறான். தேவனுடைய நம்பிக்கையை இழக்கிறான். தேவனுக்கு நெருங்கி இருந்த வாழ்க்கையை இழக்கிறான். ஒரே ஒரு மிஸ்டேக் தான். தேவன் சொல்றது இது வேண்டாம்னாரு. தேவன் கொடுக்காததை எடுத்தான். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு. சின்ன ஒரு தவறு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தடை செய்து விட்டது. அவன் நினைச்சு பார்க்கல, நான் இதை செஞ்ச ஆண்டவர் இந்த தோட்டத்தை விட்டு துரத்திடுவார்னு அவன் நினைச்சு பார்த்திருக்கவே முடியாது. பல வருஷங்களுக்கு முன்பு சம்பவம் நடந்தது. ஒரு வாரமா அந்த கிராமத்துக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளையே இல்லை. அரசாங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போய் பார்த்தாங்க, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த கிராமத்துக்கு 3-4 கிலோமீட்டருக்கு போன இடத்துல 2 பறந்துகள் சண்டை போட்டு கொண்டு விழுந்ததுல அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால அதுல சத்து பிறந்து கூட அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த மின்சாரத்தை தடை பண்ணது ஒரு பறந்து. சில நேரத்தில் தேவனிடமிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியத்தை அகற்றினால்தான் சப்ளை ஆகும் மின்சாரம். ஆசீர்வாதம் தடைப்படும். அதை நமக்கு என்ன பண்ணுவோம்? அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆண்டவர் நடக்க மாட்டேங்குது. ஏன் ஆண்டவர் அப்படின்னா பண்ணிட்டே இருக்கும். நம்முடைய தனிப்பட்ட மனிதனுடைய மிஸ்டேக்ஸ். இங்க அவன் தேவ மகிமையை அவன் இழந்தது மட்டுமல்ல, அவன் வேலையை இழந்தான். தேவனுடைய நம்பிக்கை இழந்தான். தேவனுடைய இருக்கிற உறவை இழந்தான். தேவனுடைய இருக்கிற ஐக்கியத்தை இழந்தான். தேவன் நம்ம வைத்திருந்த நம்பிக்கை நம்ம இழக்கப்பட்டான். அது மட்டும் இல்ல, சாபத்தை சுமந்து கொண்டு வந்தான் வெளியில. அவனுடைய கீழ்ப்படியாமை அவனுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. அந்த சாபத்தின் வல்லமை இயேசு சிலுவையிலே முறித்தார். அப்ப அவனுக்கு என்ன, அவனுடைய பேர் என்ன சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, ஆதாம் பண்ண தப்பு. சொல்லுவாங்க பெண்கள் பிரசவிக்க சொல்லுவாங்க, ஏவாள் பண்ண தப்பு, நான் பிரசவத்துல கஷ்டப்படுறேன். உடனே யாருக்கு பேரு ஞாபகத்தை வருது தெரியுமா? யாருக்கு பேரு முதல்ல வருது? ஆனா தொடர்கிறது பாருங்கள். நீ நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்தை பாடுபட்டு கடினமாய் நீ உழைப்பாய். நீ பிரசவிக்கும் போது கடுமையான வேதனைப்பட்டு குழந்தை பிறப்பாய். அந்த முற்பிதாக்கள் செய்த தவறுகள் இன்றைக்கும் நினைப்பூட்டப்படுகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஆசீர்வாதம் நம்மளோட நின்று விடாது. ஆதாம் செய்த தவறு ஆதாமோடு நின்று விடவில்லை. பிள்ளைகளை தொடர்ந்து பாருங்க. அப்பன் செஞ்ச தப்ப சொல்றான், டே எங்கப்பா ஆபேலங்க எனக்கு தெரியாது. அப்ப எப்படி அப்படியே பிள்ளை அப்படியே மாறுது பாருங்க. அப்படியே பிள்ளை மாறுது. நல்ல கவனிங்க. அவன் சபிக்கப்பட்டான். மூத்த பிறந்த குழந்தை காயின் சபிக்கப்பட்டான். காயின் நெற்றியில் போட்டு அலைந்து திரிந்தான். அவனுடைய பிள்ளை அலைஞ்சு திரிஞ்சிச்சு. எப்போது ஆசீர்வாதமான செய்திகளை கேட்கிறோம், அது வேறு. ஆனா அதே நேரத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியத்தை உனக்கு நான் சொல்லித்தர வேண்டும். ஏன் ஆசீர்வாதம் தடைபடுகிறது? நான் ஜெபிக்கிறேன். ஏன் என் ஆசீர்வாதத்தில் குழப்பங்கள்? இன்னும் என் போராட்டங்கள் மாறவில்லை. என் குழப்பங்கள் ஏன் மாறவில்லை? ஆண்டவர் என்னை ஏன் நம்பவில்லை? என்னை நம்பி என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரவில்லை. அதை முதல்ல கேட்டு பார்க்கணும். ஏன், என்ன காரணம்? நம்முடைய தவறுகளை திருத்தி கொண்டால் கர்த்தர் புது வழிகளை திறப்பார். அற்புதங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர்
ஹalleluya. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கணும், அவர் பார்வைக்கு நீ செம்மையானதை செய்யணும், அவர் கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்கணும், நியாயங்களையாவது கை கொள்ளணும். 4 காரியங்களை பாருங்க. 4 காரியங்கள். ஒன்று, அவருடைய சத்தத்தை நீ கவனமா கேட்கணும். 2வது, பார்வைக்கு செம்மையானதை செய்யணும், கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்கணும், நியாயங்களை கை கொள்ளணும். இந்த 4 காரியங்களை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, கை கொண்டால் நீ இந்த 4 காரியத்திலும் நீ உண்மையாயிருந்தால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் ஒன்றை வரப்பண்ணானே உன் பரிகாரியான கர்த்தர். இது சொல்லப்பட்டது. இந்த பரிகாரியான கர்த்தர் 4 பேருக்கு யாருக்கு? இந்த 4 மேலே சொல்லப்பட்ட 4 நிபந்தனைகளுக்கும் தன்னை உட்படுத்துறவர்களுக்கு கர்த்தர் பரிகாரியா இருக்கிறார். ஆனா இது யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. இந்த வசனத்தை சொல்லுவாங்க, அந்த பாதியை முழுங்கிடுவாங்க, பாதியை எடுப்பாங்க. இன்னைக்கு பாதியை விழுவாங்க. இதை அநேக பிரசங்கியார் யூடியூப்ல பேசுறது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மேலே சொல்லப்பட்டதை யாரும் கவனிப்பதில்லை. கீழே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துவிட்டு அந்த ஆசீர்வாதத்திற்கு செய்யப்பட்ட நிபந்தனையை நாம் கை கொள்ளாமல் போனால் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆசீர்வாதத்திற்கு மேலே சொல்லப்பட்ட 4 நிபந்தனைகள், கீழே சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், கீழே சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், மேலே சொல்லப்பட்ட 4 நிபந்தனைகள், கீழே சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதை யாரும் கண்டுக்கிறதே இல்லை, அதை விட்டுற வேண்டியது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனங்களாக இருந்தாலும் நாம் அதை சமண கவனமாய் நம்ம கேட்கணும். இது ஏன் ஆண்டவரை தடைப்படுது, என் வாழ்க்கையில ஏன் தடைப்படுது, என் ஆசீர்வாதத்திற்கு என்ன தடையா இருக்கு, அதை யாரும் எதுவும் கேட்கறது இல்லை. என்னிடத்துல இன்னும் அர்ப்பணிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறதா, நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் என்னிடத்துல இருக்கிறதா, அப்படியே நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம நல்ல கவனி, நம்ம சுயபலத்தை சார்ந்து கொள்ளும் போது கொஞ்ச நாள் நம்ம வரோம், நமக்கு எல்லாம் தெரியும், 10 பேர் பழக்காயிட்டு, எனக்கு ஜெபிக்க தெரியும், வேதம் வாசிக்க எனக்கு தெரியும், அதுக்குள்ள நமக்குள்ள ஒரு தைரியம் வந்துடுது. என்ன தைரியம்? ஆக எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாம் மாவள அற்புதம், நான் ஜெபிச்ச அற்புதம் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சேன் பாரு, கர்த்தனை அடிப்பாரு பாரு. அப்போ கர்த்தர் ஜெபத்தை அடிக்கிறதுக்காக வச்சிருக்காரு? அறியாமை, வேதத்தை புரிந்து கொள்ளாமை. நான் ஜெபிச்சேன் கர்த்தனை தொலைச்சிடுவார் தெரியுமா? அப்படி அந்த வார்த்தை எப்படி வருகிறது? வேதத்தை குறித்த ஒரு அறியாமை, வேதத்தை குறித்த சரியான ஒரு புரிந்து கொள்ளாமை. அது நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன விடுகிறது? அப்படியே தட்டி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். கரங்களை பற்றி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அப்ப அநேக சமயத்தை என்ன பண்ணுவோம் தெரியுமா? சில நேரங்களில் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவதற்கு தேவனை தூக்கப்படுத்துவாங்க. ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த தேவனை தூக்கப்படுத்துவாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீடு பிரதிஷ்டை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம். அந்த மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக, அந்த மனிதனை சந்தோஷப்படுத்த தேவனை துக்கப்படுத்திட்டு போவாங்க. தேவன் சந்தோஷப்படுவாரா? தேவன் எப்படி சந்தோஷப்படுவாரு? ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த நீ தேவனை துக்கப்படுத்துறிய. ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த நீ தேவனை துக்கப்படுத்துகிறாய். அப்ப தேவன் எப்படி சந்தோஷப்படுவார்? அதுல ஒரு மனிதன் திருப்தியாக்குறது எப்படி சந்தோஷப்படுவாரு? அப்ப தேவன் பார்ப்பார்ல, அதனுடைய வாழ்க்கையில என்னதான் நம்ம ஜெபித்தாலும், என்னதான் வாசித்து தேவ சமூகத்தில் பண்ணாலும் நம்ம சின்ன கீழ்ப்படியாமை அது அப்படியே போயிடும். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம், உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். முற்பிதாக்களை பற்றி சொல்றாரு பாருங்க. உன் முற்பிதாக்களுக்கு நீ ஒப்பாகிறாத. முற்பிதாக்களை குறித்து ஆண்டு சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு உன் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்றாரு. கரெக்டா சொல்றாரு. தேவனை உறுதியாய் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும், 8வது வசனம், இருதயத்தை செம்மைப்படுத்தாமலும். 2, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும். 3, முரட்டாட்டம். 4, கலகமுள்ள சந்ததியாகிய முற்பிதாக்களுக்கு ஒப்பாகாதபடி இரு.
முற்பிதாக்கள் அங்க குறிப்பிடுறாரு பாருங்க, முற்பிதாக்கள் பாருங்க குறிப்பிடுறாரு. நீ அப்படிப்பட்டவனா மாறிடாத, முரட்டாட்டம் உள்ளவனா மாறிடாத, கலகம் செய்கிறவனா மாறிடாத, ஃபார்மாலிட்டிக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்துடாத. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தவறுகளை தப்புகளை அறிக்கை செய்து, சின்ன தவறுகள் ஆசீர்வாதத்தை தட்டிடும், சில சின்ன தவறுகள் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்திடும். நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய பதிகளை சொல்ல அவருடைய சின்ன கீழ்ப்படியாமை தேவ மகிமையை இழக்க வைத்தது. ஆதாமை சாபத்தை சுமக்க வைத்தது. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தியது. பிற்கால சன்னதி சபிக்கப்பட்டது. தேவ உறவை இழக்க வைத்தது. தேவ சத்தம் கேட்க எல்கையை விட்டு அவன் வந்தான், சபிக்கப்பட்டவனாய் வெளியே வந்தான். அடுத்த சன்னதிக்கு சாபத்தை சுமந்து வைத்து விட்டு போனான் ஆதாம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிடணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாமே செய்யறேன், ஆண்டவரே என் ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருப்பேன்னா என்னை கொஞ்சம் மன்னிச்சேன், என் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற போது நிச்சயமாகவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டில் அற்புதங்களை செய்வார். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். அனுகூலமான வருஷம், அனுகூலமான வருஷத்தில் தேவன் அனுகூலமான காரியத்தை செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில் சரிபடுத்த வேண்டிய காரியத்தை சரிபடுத்தணும். என் வாழ்க்கையில் நான் தடையா இருக்கிறேன்னா, எந்த இடத்துல வாழ்க்கையில் நான் தடையா இருக்கேன், எந்த பகுதியை நான் சரிபடுத்திக்கணும், ஒழுங்குபடுத்திக்கணும். தாவீது செஞ்ச ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:16. 2 சாமுவேல் 12. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுதும் தரையிலே கிடந்தான். நல்ல கவனிங்க, ராஜா, ஒரு ராஜா ராஜ வஸ்திரத்தை உரிந்து கொண்டு சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்குறான். இறங்கி தரையில் விழுந்து கிடக்கிறான், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். எத்தனை நாள் தெரியுமா? 7 days, 7 நாள். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். இங்க பாருங்க, 7 நாள் இருக்கிறான். எது தெரியுமா? கள்ளத்தனமாய் உறவு கொண்ட பச்சை வருடம் பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார். அந்த குழந்தைக்காக அவன் ஜெபம் பண்றான். தாவீது சின்ன ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் கேட்பாரு. தாவீதின் சின்ன ஜெபம் இஸ் க்ளோரி, மகிமையா இருந்தது. சின்ன ஜெபம், சின்ன ஜெபத்துக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதே தாவீது 7 நாள் பிள்ளைக்கு உயிருக்காக படுத்துக்கிறான். ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? தப்பு செய்து ஒரு குழந்தை கருத்தரித்தார், பச்சை பால். அந்த குழந்தைக்கு சுகம் வேணும்னு சொல்லி விழுந்து கிடக்கிறாரு, அப்ப சாப்பிடாம கிடக்கிறாரு. ஆனா கர்த்தரோட கேட்கல. அடுத்த வசனம். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடு எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவார் என்று பேசிக் கொண்டார்கள். செத்து கொண்டோன்னு இவர் என்ன பண்ணார்? எழும்பிட்டான். தாவீது எழும்பிட்டான்ல. எல்லாம் கேட்கிறேன், ஏன் இப்படி? நான் அவனிடத்தில் போவனே என்று அவன் இடத்துல வர முடியாது. ரைட், ஓகே. அப்ப தாவீது சத்தத்தை கேட்கணும்ல. தாவீது எதுக்கு ஜெபிச்சிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, தவறு செய்து விட்டேன், என் தவறுனால் பிள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் மை மிஸ்டேக். என்னுடைய தவறுனால பிள்ளை அடிச்சிட்டீங்க. என் உரியாவுடைய மனைவியை நான் எடுத்தது மட்டும் இல்லாமல் உரியாவை நான் கொண்டு போட்டேன். ஆனால் தாவீதுக்கு அந்த உணர்வு வரவில்லை. தன் தப்பை ஒத்துக்கொள்வதற்கு தாவீதுக்கு விருப்பமில்லை. தாவீது தேவனுக்கு மகிமையான பாத்திரம். ஆனால் தாவீது தவறை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் 2 வருடங்களுக்கு பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், ஒரு கதையின் மூலம் விளக்குகிறான். ராஜாவே, நீர் வாழ்க. எஸ், என்ன விஷயப்பா? ஒரு குடியானவனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு, ஆனா இன்னொருத்தருக்கு நிறைய ஆடு இருந்துச்சு. அந்த ஒரு ஆடு இருக்கிற மடியிலே வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்ல போல. அது நிறைய பேசணும். பச்சை பாலை கூட்டும் உரியாவை குறித்து நிறைய பேசணும். உரியாவுடைய தனிப்பட்ட இதை நிறைய பேசணும், வார்த்தைகள் இருக்கிறது. அவன் கொண்டுட்டான். அவனோட கதை மூலமா சொல்றான். சொன்ன உடனே சொல்றாப்புல, அப்படியா? அதை வச்சு அவன் கொண்டுட்டான். அப்படியா? அவன் யாரா இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும். நீதான் அந்த தாவீது, நீதான் அப்படின்னு சொன்ன போது தாவீது எழும்பி நின்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவன் ஏற்றின சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். கர்த்தர் அவனை மன்னித்தார். தவறை ஒத்துக்கொண்ட போது மன்னித்தார். தவறை அறிக்கை செய்த போது மன்னித்தார். தவறை வாழ்த்த போது அவனை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் தன் தவறை மறைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் தங்குதடையின்றி கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப தாவீது சொல்றான், என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் மீதுகளை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். ஒரு இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல வேலையே பயிரை மேஞ்சிருச்சு, மன்னிச்சுக்கோங்க. யுத்தத்துக்கு போயிருக்கும் போது குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு ராஜாவுடையது. நானே அந்த பெண்ணை வேட்டையாடி விட்டேன், நானே அந்த பெண்ணை கெடுத்து விட்டேன், நானே அந்த வாழ்க்கை தவறு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு 51ஆம் சங்கீதத்தை நம்முடைய கர்த்தர் மனம் இறங்கினார்.
ஒரு மனிதன வாழ்க்கையில பல நாட்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு நம்ம தடையா இருந்துடக்கூடாது. நம்முடைய வளர்ச்சிக்கு நம்ம தடை. தேவன் என்னை நம்பாமல் போவதற்கு நானே காரணமாக இருந்து விடக்கூடாது. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளை அறிக்கையிடும் போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஒரு சின்ன கான்செப்ட் தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். உற்சாகமாய், ஆண்டவரே, என்னுடைய தவறுகள், என்ன நான் அறிக்கை செய்யாத சில கிரியைகள் நானே எனக்கு தடையாய் இருந்து விடாதபடிக்கு என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளோ, ஏந்திக் கொள்ளோ, ஏற்றுக்கொள்ளோ, ஏந்திக் கொள்ளோ. என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். ஆகா அல்லேலூயா, ஆகா அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஆண்டவர் ஆதாம்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புகிறார். நீ புசிக்க வேணா கனியை புசிச்சாயா? உடனே தவறை ஒத்துக்கொள்ளாமல் தவறை மனைவியின் மேல் போடுகிறார். சிலருக்கு சொல்லுவாங்க ஜாடி கேட்ட மூடின்னு சொல்லுவாங்க. கரெக்டான மூடி சொல்றது. உடனே ஏவாட்ட ஆண்டவர் கேட்கிறார், அப்படியாப்பா? நான் எல்லாம் இல்லை, நான் செய்யவே மாட்டேன், உங்களுக்கு தெரியாத, இந்த பாம்பு தான் செஞ்சிச்சு. தன் தவறை அவன் ஒத்துக்கொள்ளாமல் தவறை மனைவியின் மேல் போடுகிறான். மனைவி தன் தவறை ஒத்துக்கொள்ளாமல் சர்ப்பத்தின் மேல் போடுகிறான். இதுதான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில நான் சொன்ன வசனம். எளிமையான வசனம் தான் இன்னைக்கு ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு காரியம். தம்பியா, சபைக்கு காலதாமதமா வர ஒரு காரணம். ஏன் திருப்பந்திக்கு வரல? அதுக்கு ஒரு காரணம். தேவனுடைய பங்கை யாப்பா ஒடுக்கா கொடுக்கல? அதுக்கு ஒரு காரணம். எப்பொழுதும் தவறுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்லை. ஒரு மனப்பக்குவம் இல்லை. லோத்து காலதாமதமாய் கீழ்ப்படிந்தான். அவன் வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது. சில நேரங்களில் கர்த்தர் பலமுறை சொல்லுவாரு, உன்னை திருத்திக்கப்பா, உன்னை சரிப்படுத்திக்க. ஆதாமை பார்த்து கேட்கிறேன், ஆதாம் என்ன பண்ணு? நான் எல்லாம் கரெக்டு, தெரியாத நமக்கு. நான் மட்டும் மனைவி வேணும்னு கேட்டேன்னா, நீ தானே கொடுத்துரு. அவ தான் எனக்கு வாங்கி கொடுத்தா. அவட்ட கேட்ட சொல்ல, நான் எல்லாம் கரெக்டு, இந்த பாம்பு தான் செஞ்சிச்சு. கணவனும் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை, மனைவியும் ஒத்துக்கொள்ளவில்லை. சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். காரணம், தவறை ஒத்துக்கொள்ளாத ஒரே காரணம். மற்றவர்கள் மேல் பழி போட்டு தப்பித்துக் கொள்வது, காரணத்தை சொல்லி தப்பிக்கொள்வது. அவங்கெல்லாம் யோக்கியமா? அவங்க மட்டும் யோக்கியமா? நான் மட்டும், என்ன மட்டும் கேள்வி கேட்குறீங்க? அவங்க மட்டும் யோக்கியமா? அவங்க மட்டும் யோக்கியமா? அவங்க மட்டும் சரியா? இவங்க மட்டும் சரியா? முதல்ல நீ சரியானு யோசிக்கணுமா இல்லையா? மக்கள் சொல்ற அநேக மிஸ்டேக்கை நான் சொல்றேன். அவங்க மட்டும் யோக்கியமா? அவங்க மட்டும் சரியா? அவங்க மட்டும் தப்பு படலையா? இதெல்லாம் விட்டுட்டு மனப்பூர்வமா தேவ சமூகத்தை எடுத்தால் அனுக்கிரக வருஷத்தில் ஒரு அனுக்கிரகத்தை செய்வார். அனுக்கிரக வருஷத்துல ஒரு பிரச்சனைக்கு முடிவு வருது, உன் போராட்டத்துக்கு முடிவு வருது, உன் தடைக்கு முடிவு வருது, ஒரு உயர்வுக்கான தடை விலகுது, ஒரு புதிய வழி திறக்குது, ஒரு புதிய பாதை உண்டாகுது. வானம் உனக்கு திறக்கிறதுக்கு நீ தடையா இருக்காத, நீ உயர்த்தப்படுவதற்கு நீ தடையா இருக்காத.
தேவன் உன்னை நம்புவதற்கு தடையா இருக்காத. எந்த காரியம் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மனப்பூர்வமாய் நான் சரண்டாகிறேன்னு சொல்லி 2 கரங்களை உயர்த்தி உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே கிணி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்து விடும் அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்து விடும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக உன் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. பாருங்க, எல்லாரும் கூடி வருகிறபடி எல்லாரும் கூடி வராங்க. வழக்கத்தின்படி எல்லா சண்டையும் வழக்கத்தின்படி கூடி வர்றாங்க. எல்லாரும் உட்கார்றாங்க, வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனா கேட்கிறபடி அவங்க செய்யறது இல்லை. எல்லாரும் கூடி வர்ற மாதிரி கூடி வர்றாங்க, வார்த்தையை கேட்கிறாங்க, நோட்டில் எழுதுறாங்க. எல்லாம் கூடி வர்றாங்க, நல்லா கேட்கிறாங்க, நோட்ல நல்லா எழுதுறாங்க. கேட்கிறபடி செய்கிறது இல்லை. அவருடைய இருதயமோ பொருளாசை போயிட்டது. அவருடைய கண்களை மூடி இந்த நேரத்தில் எளிய மெசேஜ் தான் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. நல்ல சத்தியங்கள் எல்லாம் இல்லமல்ல. ஆனா இந்த அனுகூல வருஷத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதங்களுக்கு, மேன்மையான உயர்வுக்கு நாமே காரணமாக இருந்து விடாதபடிக்கு நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். தேவ சமூகத்தில் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நானே தடையா இருக்க வாய்ப்பு இருக்கு, என் உயர்வுக்கு நானே தடையா இருக்க வாய்ப்பு இருக்கு, தேவன் என்னை நம்பாம போறதுக்கு நானே தடையா இருக்க காரணமா இருக்கு. ஆகவே தயவு செய்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதை என்னை ஆராய்ந்து பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியம் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கிற போது புதிய வழிகளையும் புதிய பாதைகளையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். ஓசி 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் குற்றங்களை உணர்ந்து முகத்தை தேடு மட்டும். குற்றங்களை உணரணும், குற்றங்களை தவறுகளை நம்ம உணரணும். 2 நாளாகமம் 7:14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு திரும்பணும். தேவன் பக்கம் திரும்பணும். இன்னைக்கு நீங்க தேவன் பக்கம் திரும்பணும், கல்வாரி பக்கம் திரும்பணும், தவற விட்டு திரும்பணும், தப்ப விட்டு திரும்பணும், சீர்கடை விட்டு திரும்பணும், தேவன் பக்கத்தை திரும்பணும். திரும்பினால் இந்த அனுகூல வருஷத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு அனுகூலமான அற்புதமான புதிய காரியத்தை செய்வார். நிபந்தனையற்று நான் மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறேன். சில நேரத்துக்கு என்னைய நான் நம்பிடுறேன், என் திறமையை நான் நம்பிடுறேன், சுயமா நான் முடிவு எடுத்துறேன், மனம் போன இடத்துக்கு ஓடுறேன், விருப்பப்படுற இடத்துல நடக்கிறேன். என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்கு இருக்குது. ஆண்டவரே என்னை சலிவெடுத்துங்க. இன்னைக்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அர்ப்பணிக்கிறோம். பிதாவே, இந்த எளிய வார்த்தையின் மூலமாய் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து எங்களை சரிபடுத்தும். அனுகூல வருஷத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை நீங்கள் நம்புவதற்கு, எதிர்பார்க்கும் ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் தடையாயிராதபடி, திருத்த வேண்டிய, சரிபடுத்த வேண்டிய நீதிக்கேடுகள் செய்யாதபடி, என் தவறை மற்றவர்கள் மேல் சுமத்தி பழியை போட்டு தப்பித்துக் கொள்ள விரும்பாதபடி, என் தவறுகளை, என் தப்பிதங்களை, என் பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை மற்றவர்கள் மேல் போட்டு தப்பித்துக் கொள்ளாதபடி, சூழ்நிலைகளை காரணம் சொல்லாதபடி, மற்றவர்களை காரணம் காட்டாதபடி, மனைவியை கணவனும் மனைவியையும் காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ளாமல், என் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தவறுகளை, தப்புகளை, குற்றங்களை, குறைகளை நாங்களே கண்டுபிடித்து தங்களை திருத்திக் கொண்டு இந்த அனுகூல வருஷத்தில் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மகிமையான பாத்திரமாய் மாற்றித்தாரும். இதன் மீது வைத்திருக்கிற தடைகள் மாறவும், புது வழிகள் பிறக்கும் கத்தங்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.